அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான ஒரு நற்செயல்களும் சுப காரியங்களும் தை மாதம் ஆரம்பிப்பாங்கங்க. நம்மளுடைய வயல்ல அறுவடைக்கு தயாராயிருந்த எல்லா பொருட்களும் வீடு வந்து சேரக்கூடிய மாதமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றத இந்த ராசி பலன் நமக்கு எடுத்து சொல்லும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் தனுஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல பகுதிகளில் வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அதனால் எதுக்குமே தயாராகிருங்க. அதில் இருந்து அதிகமானவற்றை பெற விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நெகிழ்வு தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க நீங்கள் சீரானதாக இருக்கணும். இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய வாரமாக இருக்க போகுது. தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரதில் கவனம் செலுத்துங்க. இது உங்களுடைய ஆற்றலை பாதிக்கும் மற்றும் உங்கள் நேரத்தையும் நிர்வகிக்க பயன்படும். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நம்புறதால நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியும். உடன் இருப்பவர்கள் எப்பேற்பட்ட தொல்லை கொடுத்தாலும் அந்த தொல்லை எல்லாமே அகலக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. பிரிந்து சென்ற நண்பர்கள் பிரியமுட வந்து உங்க கூட சேருவாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். உத்தியோகத்தில் இருந்த வேலைப்பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரியன் இருக்காரு. பல்வேறு வளமான பலன்களை அடையும் யோகம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. உங்களுடைய முயற்சியிலையும் வெற்றி காண போறீங்க. முறையான முன்னோர்கள் வழிபாடால தடைபட்ட சுப காரியங்கள் கைகூடும். பொருட்கடனும் பிறவிக்கடனும் தீரும். ஆன்மா பலம் பெறும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கலாம். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்த தந்தை மறுபடியும் குடும்பத்தோட சேருவாரு. நீண்ட காலமாக காத்திருந்த குழந்தை பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமா இந்த வாரம் அமைய போகுது. அரசு வழி ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு தந்தையின் வாரிசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு மகிழ்வீங்க. கண் காது மூக்கு தொடர்பான உபாதைகள் வரும். அதன் வைத்தியத்தால் சீராக வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு மறு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் ஏற்படும். தம்பதிகளிடம் புரிதல் உண்டாகும். நிம்மதியாக உறங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. சூரியன் நாராயணனை வழிபடுறதால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வருமானம் நிறைந்த வாரமாக இருக்க போகுது. சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. நீண்ட நாளைக்கு முன்னாடி செஞ்ச முதலீட்டில் ஒரு தொகை கைக்கு வந்து சேரும். அதன் மூலம் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு மன நிம்மதியாக இருக்க போகிறீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வங்கி கடன் முயற்சிகள் உங்களுக்கு கைகூட வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புது வேலை தேட முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை தேடி காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவை மட்டுமே சாப்பிடுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நெய் தானம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது. வாகனம் மற்றும் துணிகளை வாங்குறதுக்கான அமோகமான காலமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை செலவிட போகிறீங்க. நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவீங்க. மன நிம்மதியானது பிறக்கும். தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. தனுஷ ராசிக்காரர்கள் தங்களுடைய குற்றம் குறைகளை அறிந்து சிறப்பாக தங்களை வளர்த்து கொண்டு செதுக்கி வெற்றி பெறும் மனதிடம் கொண்ட ஒரு ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சொந்த பந்தங்களுடன் வாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த பணவரவானது தாமதம் ஆகும். ஆனாலுமே வந்து சேர்ந்துருங்க. இல்லத்துணையுடன் வாக்குவாதம் கூடாது. உத்தியோகத்திலையும் தொழில் துணையினர் மற்றும் வியாபாரிகள் புதிய கூட்டாளிகள் தொடர்புகள் கிடைச்சி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க.
உத்தியோகஸ்தர்கள் நல்ல மாற்றங்களை பணியிடத்தில் சந்திப்பீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீர்நிலை பகுதிகளில் புதிய திட்டங்களை தொடங்குவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வெளிநாட்டு பங்குகளில் ஆதாயம் பெற வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான கருத்து பட்டறை பயிற்சிகளில் வகுப்பு பங்கு பெற்று நீங்கள் அதிகமான ஒரு முதலீடு அதில் செலுத்துவீங்க. காலம் தவறி வெளியிடங்களில் உணவு உண்பதால் வயிற்றுக்கோளாறு, தொண்டை வலி ஏற்படும். அது மருத்துவ சிகிச்சையால் அகல வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்கி தர்றதால பல நன்மைகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் வாரமாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் சோம்பேறித்தனத்தையும் ஆணவத்தையும் கைவிட்டுருங்க. உங்களுடைய வேலையில் வெற்றி பெற கடினமான உழைப்பு தேவைப்படுது. இந்த வாரத்தில் பணியிடத்தில் பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் தடை ஏற்படுத்த எதிரிகள் முயற்சி செய்வாங்க. வாரத்தின் நடுவில் குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியும் மரியாதையும் கிடைக்கும். செல்வாக்கு மிக்க அவர்களின் உதவியால் உங்களுக்கு விரும்பிய லாபம் கிடைக்கலாம். காதல் துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் காணப்படும். சகோதரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படலாம். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருமண முயற்சிகள் அனுகூலமானதாக முடியும். வழக்குகளில் சிறிது காலம் பொறுமை காக்கிறது அவசியமாக பார்க்கப்படுது. அலுவலகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கும். பணிகளை நல்லபடி முடிக்கிறதுல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் நல்லா நடக்குங்க. முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்களாக அறிமுகம் ஆவாங்க. சக வியாபாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்க போகுது. வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரதா அமையலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். காரியங்கள் முடிகிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலாம். மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி உங்கள் வீடு தேடி வரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல காணப்படும். ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கேத்திரங்கள் பலம் பெறதால எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனையானது தீரும். தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளுவானது குறையும். முயற்சிகள் காலதாமதமாக பலன் கொடுக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது குறையலாம். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கொட்டும். அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையானது உயரும். அரசியல்வாதிக்கு விரும்பிய உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் குறையலாம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாலினத்தால் காரிய அனுகூலம் ஏற்படும். எதிலையுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பிருக்கு. புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும். புதிய வேலை தேர்ந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் வாரமாக இந்த வாரம் அமைய பெறலாம். குடும்பத்தில் அமைதியானது நிலவுங்க. மன நிம்மதியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை மறுபடியும் வரலாம். பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த வாரம் உங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப அதிக பேரால் கேட்கப்படும். உத்திரட்டாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் செயல்கள் மூலம் மதிப்பு கூடும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது. உடன் பிறந்தவர்களுக்கும் தாய்மாமன் வழியிலையும் ஆதாயம் உண்டாகும். முயற்சிகளும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். பண பிரச்சனையானது தீரும். இந்த வாரத்திற்கான தனுசு ராசி நேயர்களின்
ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.